ஹிந்து இன்டர்வியூல ஆரம்பிச்சு பாண்டிச்சேரி அரசியல் பேசின வரைக்கும் ஒரு வளவழா கொல அரசியலை வந்து திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நெருக்கடிக்கு யார் காரணம்? திமுக கொடுக்குறாங்களா இல்ல அவராவே அந்த நெருக்கடியை தேடிக்கிறாரா? இல்லை, அவர் நிச்சயமாக தடுமாற்றத்தில் இருக்கார். அந்த தடுமாற்றத்துக்கு அவர் தான் காரணம். நிச்சயமாக அவர் தான் காரணம். ஏன்னா நீங்கள் வந்து ஆரம்பத்திலிருந்து இந்த கூட்டணி வந்து ரொம்ப இன்டாக்டாக இருக்குது, அது இதெல்லாம் சொன்னால் கூட முதல்ல இந்த கூட்டணி வந்து இந்த கூட்டணியில் ஏதோ ஒரு இடைவெளி இருக்குது, ஏதோ ஒரு மனத்தாங்கல் இருக்குன்னு ஆரம்பிச்சது வந்து அது விடுதலை சிறுத்தைகள் பக்கம் தான். என்னைக்கு ஆதவர்ஜுன் ஆரம்பிச்சாரோ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வரும்போது எல்லாருடைய பார்வையும் திரும்பினது. அது ஒரு உங்களுக்கு கவனிச்சிருப்பே ஒரு 2 வாரத்துக்கு ஒரு எபிசோட் போணுச்சு. நள்ளிரவில் அறிக்கையெல்லாம் விட்ட காலம்லாம் உண்டு. அது நாங்கள் அதெல்லாம் வந்து 99 நாங்கள் எழுப்பப்பட்ட கோஷம், அது காலப்போக்கில் எங்களுக்கு வந்து அதில் வந்து ஆதரவு கிடைக்கலன்னு சொன்னார். அப்புறம் வந்து எங்களாலெல்லாம் சிஎம் ஆக முடியாது அப்படிலாம். அதாவது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முன்னாடி நிறைய விஷயங்கள்லாம் பேசினார், அதை நியாயப்படுத்தினார். முதல் தடுமாற்றம் அங்கேருந்து ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா வெளியில் போனார். வெளியில் போயிட்டு கூட ஆதவர்ஜுன் நான் வந்து திருமாவளவன் மேல் நான் மரியாதை வைத்திருக்கேன், எங்களுடைய நட்பு தொடர்கிறது அப்படிலாம் சொன்னார். திருமாவளவன் ஆசி வாங்கிட்டு தான் வீசி இதில் காவேக்காவில் போனேன், ஆமாம் காவேக்கில் சேர்ந்தேன் அப்படின்னு ஞாபகம் இருக்கு எனக்கு. ஒரு ஏர்போர்ட்டில் வந்து ஆதவர்ஜுன் சொல்லும்போது அடுத்த கட்ட உங்கள் முடிவு என்னன்னு கேட்டதுக்கு நான் வந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பேன், எனக்கு இன்னும் வந்து திருமாவளவன் நல்ல நட்பு இருக்குது அப்படிலாம் சொன்னார். ஸோ அது என்ன ஆச்சுன்னா ஸ்பெகுலேஷன் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, இவர் வெளியில் போயிருக்காரு, நிச்சயமாக அவர் விஜய் கட்சி தான் போவார், அங்கிருந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு பெரிய பிரிட்ஜா இருப்பாரு, ஃபர்ஸ்ட் கூட்டணி வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் அது. ஸோ அங்கேயே அந்த இடத்துலயே வந்து ஸ்டாப் பண்ணி இல்லை அப்படிங்கிறத உறுதியாக சொல்லக்கூடிய ஆட்கள் விடுதலை சிறுத்தைகளே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஆரம்பிச்சது தான் தொடர்ந்து. அதுக்கப்புறம் காங்கிரஸ் தாவேக்காவரை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிலாம் சொல்லும்போது கூட விடுதலை சிறுத்தைகள் வந்து அமைதியாக இருந்தாங்க எல்லாம். இந்த அமைதி வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அவங்க 10 ஆண்டுகள் இந்த கூட்டணியில் திமுக அடுத்தபடியாக நின்று நாங்கள் தான் உறுதியாக எதிர்க்கிறோம் பாஜகவை அப்படின்லாம் சொன்னாங்க கட்சி. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, துணை முதல்வராக உதயநிதி பதவிக்கு முன்னாடி ஒரு பிரதமரை போய் பார்த்து வரும்போது இங்கே வள்ளூர் கோட்டத்தில் ஒரு மீட்டிங்கு. அப்போ வந்து திருமாவளவனை பேச்சு எப்படி இருந்ததுன்னா, தமிழ்நாட்டில் பிஜேபியை வேற யாரும் வந்து என்ன அளவு கடுமையாக எதிர்த்துக்க முடியாது அப்படின்னாரு. கிட்டத்தட்ட அவர் திமுக பேர் சொல்லலனாலும் இங்கே ஆன்டி பிஜேபி என்னால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். அது நிஜம்தான். ஆக்சுவலாக அந்த அளவுக்கு இருந்த உக்கிரமா அப்படி இருந்தவர். அப்புறம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியானார். என்ன காரணம்னு தெரியல. சமீபத்தில் நடந்த இந்த நாட்கள் இந்த சீட் ஷேரிங்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் இல்ல குழப்பத்துக்கு என்ன ரொம்ப கரண்ட்டுக்கு வந்துடுறேன். இன்னைக்கு அவர் சொன்னது மிகப்பெரிய குழப்பம். 3 தொகுதிகளில் வந்து நாங்க வந்து தாக்கல் பண்ணிட்டோம், கரும்பலை சின்னத்துல நிக்கிறாங்க. ஆனா நாங்க உங்ககிட்ட போய் கரும்பு சின்னத்துல ஓட்டு போட வேணாம், எங்களுக்கு கூட்டணி கட்சியோட வேட்பாளர் ஓட்டு போடுங்க, காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுங்க. எப்படி ஏற்றுக்கொள்வது தேர்தல் அரசியல்? எப்படி குழப்பமாகாத? முதல்ல அந்த நீங்க அந்த மக்களுக்கு இவரை நம்பி கட்சியினருக்கு அந்த இவர் சொன்னாருங்கிறதுக்காகவே வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு சின்னத்தையும் வாங்கி நிக்கிற அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய ஏமாற்றம்.